என்ன இந்த வீட்ல எதுவுமே சரியில்லை. நான் பெற்றதும் சரியில்லை, இந்த வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை. என்ன செய்யறீங்க நீங்க? நான் அடுப்படிக்குள்ள நுழையும் பாத்திரத்தை போட்டு உடன்னு உடைக்கிறீங்க. எந்த கோபனாலும் ஏன்ட்ட கட்ட வேண்டியதானே இப்படி பாத்திரத்தை போட்டு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு கிடக்கீங்க. வாங்கம்மா மகாராணி வாங்க. நீங்க எப்ப வருவீங்கன்னு நானும் காத்து கிடக்கணும். இந்த பாத்திரமும் நாரி போய் கிடக்குது. இங்க பாரு, அடுப்படியெல்லாம் வெறும் தூசியும் துப்பட்டையுமா கிடக்குது. இந்த வீடும் நீ கூட்டல. என்னதான் செய்யற? அத்தை, அவங்கள இப்பதானே வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு வரேன். அவங்கள அனுப்பி விட்டுட்டு இருந்ததான் நான் பாத்திரத்தை கழுவ முடியும். அம்மா தாயே, நீங்க மெதுவா உங்க இஷ்டத்துக்கு ஆடி அசைஞ்சுக்கிட்டு வருவீங்க. அது வரைக்கும் நான் அந்த பாத்திரத்தை வளர்க்காம இப்படியே போட்டு நார வச்சுக்கிட்டு கிடக்கணும். அத்தை, நீங்க என்னத்த பேசுறீங்க? நானா பாத்திரத்தை கழுவ மாட்டேன்னு சொல்றேன். அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு வந்து கழுவலான்னு சொல்லிட்டு தானே இப்ப வர்றேன். அதுக்குள்ளேயும் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஆமா, நீ எப்ப வரவன்னு நான் காத்து கிடக்கணுமாக்கும். சே, அன்னைக்கே இந்த மனுஷன்ட்ட சொன்னேன் தனி கொடுத்து நான் போயிடலான்ட்டு. இந்த வீட்டில் எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் வேலை பார்த்தேன்னா சொல்றாங்க, ஒரு நிம்மதியே இல்லை. சரி, என்னடி சேச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க என்ன என்னைய பார்த்தா உனக்கு நாயாட்டம் தெரியுதாடி? அப்படி என்னம்மா நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்? ஒரு வீடு விட்டு ஒரு பாத்திரம் விளக்குன்னு சொல்றது ஒரு குற்றமா? இது கூட வீட்டுக்கு வந்த மருமக செய்யக்கூடாதா? என் மகன் இருக்கும்போது அப்படியே வேலை செய்யறது போல ஆக்ட் பண்ணிட்டு அவன் வேலைக்கு போன பிறகு அப்படியே போய் படுத்து தூங்க போயிடுற. என்ன வேலை செஞ்சு நீ கிழிக்கிற? ஆனா என் மயன்கிட்ட போன போட்டு உங்க அம்மா அந்த வேலை செய்யறா சொல்றாங்க, இந்த வேலை செய்ய சொல்றாங்கன்னு என் மயனுக்கு எனக்கும் உடால சண்டையை வேற இழுத்து விட்டுற. அன்னைக்கே பக்கத்து வீட்டு முடியுமா சொன்ன, இந்த பொண்ணை கட்டாதக்கா, பார்த்தாலே வெடி சுட்டியா இருக்குது, சரியான சண்டைக்காரி போல தெரியுது, நீ கட்டாதக்கான்னு சொன்னா. எங்க என் தலையெழுத்த நான் மாத்த முடியுமா? உன்னைய கட்டிட்டு வந்து இப்ப நான் பாட அணிவிக்கிறேன். அத்தை, இப்படிலாம் எதையாவது பேசி என் மனசை காயப்படுத்தாதீங்க அத்தை. அன்னைக்கு என் ஃப்ரெண்டுகள்லாம் சொன்னாங்க, உன் மாமியாரை பார்த்தாலே சரியில்லடி, அவள் மூஞ்சி விளங்கல, அவள் முகரக்கட்டையும் விளங்கல, அவள் மொழியும் சரியில்லடி, நீ போய் மாட்டிக்கிறாதடின்னு சொன்னாங்க. எங்க இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்குன்னு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நான் முழிச்சுக்கிட்டு கிடக்கேன். ஆமாம்மா, என் மொழியே சரியில்லைதான். அப்படின்னு நான் உன்னை கொடுமைப்படுத்திட்டேன். நான் என்ன கொடுமைக்காரியா? நான் என்ன அப்படி உன்னை கொடுமைப்படுத்துறேன்? எல்லாம் என் மகன் மட்டும் சரியா இருந்தா இன்னைக்கு நீ பேசுறதெல்லாம் நான் கேட்க வேண்டியது இருக்குமா? எல்லாம் என் தலையெழுத்து. அத்தை, இப்ப நான் உங்களை என்னத்தான் சொல்லிட்டேன்? இப்படி ஒரு பெரிய மனுஷி நிறைஞ்ச வீட்டுக்குள்ள நின்றுட்டு இப்படி கண்ணீர் வடிச்சா குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் ஆகுமா அத்தை? ஆமாம்மா, நான் தான் குடும்பத்தை கெடுக்கிறவ, நான் தான் நல்லா இருக்கிற புருஷன் பொண்டாட்டிய வாழ விடாம கெடுக்கிறவ, எல்லாம் நான் தான். இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்து. அத்தை, அழுகிறத நுப்பாட்டுங்க அத்தை. இப்படி அழுதுதான் உங்க மகன்கிட்ட என்னைய பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி எங்க 2 பேத்துக்குள்ள சண்டையை வர வைக்கிறீங்க. உங்க அழுகையை பார்த்து ஏமாந்து போறதுக்கு நான் ஒன்றும் உங்க மகன் இல்லை. போதுமா, இந்த உன் வாயாலேயே வந்துருச்சு. நான் தான் உனக்கும் உன் புருஷனுக்கு இடையில சண்டையை உண்டாக்கி விடுறேன்ட்டு இந்த சொல்லிட்டீல, இல்லை என் தலையெழுத்து. இந்த வயசான காலத்துல இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்து. இந்த ஒரு வாய் சோத்துக்காண்டி உங்ககிட்ட என்னெல்லாம் பேச்சு வாங்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. அதெல்லாம் எழுதினபடி நடக்கத்தானே செய்யும். நான் என்ன செய்ய? அத்தை, ஒன்றும் இல்லாத காரியத்துக்கெல்லாம் ஏன்த்த இப்படி சண்டை இழுக்கிறீங்க? உங்களுக்கும் ஒரு மக இருக்கால, அவளும் வாழப்பட இடத்துல இதே மாதிரி அவன் மாமியா செஞ்சா உங்களுக்கு நீங்க சும்மா இருப்பீங்களா அத்தை? இப்ப எதுக்குது என் மகளை இழுக்கிற? இப்ப உனக்கு எனக்கு தானடி சண்டை? அவ ஒண்ணுமே செய்யாதவளை எதுக்கு இந்த சண்டையில எடுத்துட்டு வர? அவ கெட்டு போனா உனக்கு நல்லது தானாடி? நீ சந்தோஷப்படுவியாடி? கெனகாரி வெனகாரி. இப்படி எதையாவது பேசி என் மகன்கிட்ட சொல்லி கொடுத்து என் மகனுக்கும் என் மகளுக்கும் சண்டையை உண்டாக்கி என் மக இப்ப இந்த வீட்டுக்கு வரதே நுப்பாட்டிட்டாளாடி. இப்ப உனக்கு சந்தோஷமாடி? ஆமா, நான் நல்லவளே கிடையாது. நான் தான் உங்க மகனுக்கும் உங்க மகளுக்கும் நடுவுல சண்டையை உண்டாக்கினேன். நான் நல்லவளே கிடையாது. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. நான் இருக்கிறது அந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்கலையே. நான் போன பிறகு நீங்க உங்க மகன் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க. அப்படியே ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு அழுதுகிட்டு நடிச்சுக்கிட்டு போறாளே, இவ போனா யாருக்கு நஷ்டம்? என் மகனை ராஜாவாட்ட நான் பாத்துக்கிறேன்டி. உன் பக்கம் திரும்ப கூட விட மாட்டேன்டி. போடி, இனி நீ எப்படித்தான் இந்த வீட்டுக்கு வர்றேன்னு நான் பாக்குறேன்டி. வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நம்ம கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வரீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சிலர் வந்து நம்மளோட சேனலில் நம்மளோட கதையை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிறைய பேர் நம்மளோட சேனலில் உள்ள கதையை பார்த்துட்டு அப்படியே போயிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலை. இப்போ பாருங்கள், நம்ம கதையெல்லாம் 9Kலாம் ஓடி இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வெறும் 220 பேர் தான். தயவு செஞ்சு நம்மளோட கதையை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான்
நம்மளோட கதையை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் யூடியூப் காட்டும். தயவு செஞ்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.